பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு துவங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் தயாரிக்கப்பட்ட 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த திட்டத்தினை முதலமைச்சர் துவங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். துவங்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்காக மகதி கடலூர் போர்ட் அண்ட் மேரிடம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. அதே போல வேளாண்மை உழவு நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து 5 பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் மற்றும் பழச்செடி தொகுப்புகளை தற்போது முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். மேலும் பயிர் வகை தொகுப்புகளும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு ஊக்குவித்தொகைகள் வழங்கப்பட்டு விவசாயிகளுக்கு சிறப்பு தொகையாக வழங்கப்பட்டு அந்த பயிர் வகை வளர்ப்பு தொடர்பாக பல்வேறு பயிற்சி முகாம்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் 103 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 முதன்மை பயன்படுத்தப்படும் மையங்கள், 18 சேமிப்பு கிடங்குகள், 3 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், வேளாண் சந்தை நுண்ணறிவு ஆலோசனை மையங்கள், ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள், 10 துணை வேளாண் விரிவாக்க மையங்கள், விதை சேமிப்பு கிடங்குகள், உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம், ஒருங்கிணைந்த விதைச்சான்று வளாகங்கள் ஆகியவற்றை தற்போது காணொலி காட்சியின் வாயிலாகவும் திறந்து வைக்கிறார். மேலும் விவசாயம் படிக்கும் மாணவர்களுக்கு புதிதாக மாணவர் விடுதி மற்றும் தரக்கட்டுப்பாட்டு பகுப்பாய்வு உள்ளிட்ட 52 கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.